இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். குணசாலியான ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளிலே இது ஒன்று. அவள் அப்படின்னு சொல்ற இடத்துல அவனும் போட்டுக்கலாம். அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறான். கணவன் மனைவி உறவு ரொம்ப முக்கியம். பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு ரொம்ப முக்கியம். நம்முடைய குடும்ப பின்னணியம் நம்முடைய வெற்றிக்கான ஒரு வழியா இருக்கிறது. நம்முடைய குடும்ப உறவுகளில் இருக்கும் சமாதானம், அன்பு, ஐக்கியம் நாம் செய்யும் வேலைகளை கருத்தாய் செய்யவும் வெற்றிகரமாய் அதை நிறைவேற்றி முடிக்கவும் உதவியாயிருக்கிறது. நம்ம ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, உறவுகளில் ஏதாவது பிரிவினை, நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது சண்டை, வாக்குவாதம் அப்படின்னா வேலை செய்யும்போது அதில் கவனம் இருக்காது. தொழில் ஸ்தலத்தில் நிம்மதியாக இருந்து வேலை செய்ய முடியாது. படிக்கிற பிள்ளைகள் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் நியூயார்க் எக்ஸிக்யூட்டிவ் ரிசர்ச் ஃபர்ம் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த சிஇஓ இருப்பாங்க பார்த்தீங்களா, கம்பெனியுடைய முதன்மை அதிகாரி, அவங்களுக்கு கீழே இருக்கிற அடுத்த அதிகாரிகள் ஒரு 1365 பேரை அவங்க ரிசர்ச் பண்ணி ஆய்வு பண்ணும்போது அவர்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம், அவங்க சக்சஸ்ஃபுல்லா தங்களுடைய வேலைகளை செய்து முடிக்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அதுல 87% விவாகரத்தே ஆகாம நல்ல குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க, 92% நல்ல குடும்ப பின்னணியத்தை உடையவர்கள், நல்ல பெற்றோர்களை உடையவர்கள். இதுதான் ஆச்சரியம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களிலே சத்ருவினுடைய தந்திரம் உள்ள நுழைஞ்சி பிரிவினை உண்டாக்க நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. கணவன் மனைவி இந்த உறவு சிதைந்து போக நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. நிறைய கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்ல இருக்கிற ப்ராப்ளத்தை குறித்த கேஸ் ஸ்டடி அதெல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த உறவுகள் பாதுகாப்பு இல்லாததாக அநேகர் உணர்கிறார்கள். உயிருக்கு ஆபத்து இருக்கிறதாக கூறுகிறார்கள். இனி இவர்களோடு ஒருமித்து வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை அவர்கள் என்ன செய்யறாங்களா, வலியுறுத்தி பேசுறாங்க. கிறிஸ்தவ குடும்பங்கள்ல அப்படின்லாம் இருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் அப்படி இருக்கவே கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தீமை அல்ல நன்மையே செய்யும். பெற்றோர் பிள்ளைகள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையே செய்யும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையே செய்யும். இந்த உறவுகள் வலுப்படணும். ஒருத்தரை இன்னொருத்தர் நம்புற அளவுக்கு இருக்கணும். இந்த குணசாலியான ஸ்திரிய பிள்ளைகள் எழும்பி பாக்கியவதின்றாங்க. மூப்பர்களோடு உட்கார்ந்து இருக்கும் போது அவளுடைய கணவன் பெயர் பெற்றவனா இருக்கான். அப்ப இந்த உறவுகள் பாருங்க, ஒருத்தரோடு ஒருத்தர் இணைஞ்சு இருக்கு. ஒருத்தர் மட்டும் தனியா அப்படி கிடையவே கிடையாதுங்க. உங்க குடும்பங்களுக்குள்ள பிசாசு நுழையாதபடி கவனமா இருங்க. ஆண்டவர் இந்த உலகத்துல ஏற்படுத்தின ஆசீர்வாதமான அமைப்புகளிலே முதல் அமைப்பு குடும்பம் தான். சத்ருவினுடைய வேலையே இதுல பிரிவினையை கொண்டு வருவதுதான், சந்தேகத்தை கொண்டு வருவதுதான், குழப்பத்தை கொண்டு வருவதுதான், தேவையில்லாத காரியங்களுக்குள்ள ஈடுபடுத்துவதுதான். இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடக்கூடாது. கணவன் மனைவி உறவுக்கு இடையில 3வது நபர் உள்ள குறுக்கிடக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகளுடைய அன்பு உறவுகளுக்கு இடையில எந்த கேப் வந்துடக்கூடாது. இதெல்லாம் நம்ம கவனமா இருப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்புவாராக. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை வேலியடைத்து பாதுகாப்பாராக. உறவுகளிலே ஏற்ற தாழ்வுகள் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கவும், விட்டு கொடுக்கவும், அன்பு பாராட்டுவதில் முந்தி கொள்ளவும், ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கிறதிலும் கனம் பண்றதிலையும் தீவிரம் காட்டவும் கர்த்தர் உதவி செய்து அநேக குடும்பங்களுக்கு நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக.
பரலோக தேவனே, எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.